37வது சங்கீதம் 28வது வாக்கியம். சங்கீதம் 37:28. Psalms 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். For the Lord loves justice. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. And forsaketh not his saints. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். They are preserved forever. துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். But the descendants of the wicked shall be cut off. ரொம்ப அருமையா எப்படிதான் இந்த மாதிரி சங்கீதக்காரன் எப்படிலாம் ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது என்று தெரியல. அருமையா அந்த தேவனை குறித்து என்ன மாதிரி வெளிப்பாடு பாருங்க. அவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் நீதி நியாயத்தை விரும்புகிறவர். நம்முடைய தேவன் என்னத்தை விரும்புகிறவர்? நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறவர். இரண்டாவது வார்த்தை, பரிசுத்தவான்களை என்ன செய்யறதில்ல, கைவிடுகிறதே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் கைவிட்டாரோ அப்படி நம்ம நினைக்கும் பொழுது அது மனுஷீகம். ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், இந்த சூழ்நிலையிலே, இந்த நெருக்கத்திலே, இந்த உபத்திரவத்திலே, இந்த நிந்தனை அவமானங்களிலே கர்த்தர் ஏதோ என் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான, ஐயோ என் பிறந்ததுலேருந்து இப்படி வந்தது இல்லையே, இப்படி என் வாழ்க்கையில நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லையே, இவ்வளோ வேதனையா இருக்குது, ஆண்டவரே என்னை நீ பார்க்க கூடாதா, செய்ய ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. இல்லை 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 இல்லை, ஏதாவது ஒரு குருட்டுத்தனமா செய்கிற ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. He does everything perfectly in a perfect timing. ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நாம் வாசிக்கிறோம், அடுத்தது வாசிங்க. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். காக்கப்படுவார்கள். முதல்ல கர்த்தர் என்ன செய்கிறதுல, கைவிடுகிறவர்கள் யார? பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, உண்மையாய் மனம் திரும்பினவங்க, உண்மையாய் கர்த்தர் நேசிக்கிறவர்கள், கர்த்தர் உண்மையாய் பற்றி கொண்ட என்ன வந்தாலும் நான் இயேசுவை விட மாட்டேன், கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு ஆண்டவர் தான் சொல்லி இந்த நாட்களில் உறுதியாய் பிடித்திருக்காங்க பாருங்க. அவர்களை கர்த்தர் ஒரு பொழுது என்ன இல்லை, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல கால பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டார், கர்த்தர் கைவிடவே மாட்டார், அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை காப்பாற்றுவார். பக்கத்துல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தம்பி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். புயல் வீசும் பொழுது மனுஷன் ஓடி விடுவான். சவுல் அவன் போயிட்டு இருக்கான், கர்த்தர் அவனை சந்திக்கிறார். குதிரையில பொத்துன்னு கீழே விழுந்தானோ என்ன தெரியல, கூட வந்தாலும் என்ன செஞ்சிட்டாங்க, ஒருவரும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் ஒரு மனிதனோட தனியாக டீல் பண்ணும் பொழுது கூட ஒருவரும் இருக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமே ஆமே. தனியே தான் குழியில இறங்கணும், தனி நபரை தான் சிங்கக்கேபியில இறங்கணும். சொல்லுங்க, கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்தால் தனி நபரை தான் கர்த்தர் உங்களை அனுமதிப்பார். மாமா மச்சான் நண்பர் எல்லாம் இருக்கிறாங்க, ஆமா ஐயோ ரொம்ப க்ளோஸுங்க எனக்கு, ஐயோ ரொம்ப 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 நகைய சரியுங்க. பிரச்சனைன்னு வரும்பொழுது நீங்க தனியா தான் நிக்கணும். சிரிச்சா 1000 பேர் சிரிப்பாங்க கூட சேர்ந்து, அழுதா தனியா தான் நின்று அழணும். புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? கர்த்தருடைய நீதி நியாயத்தை செய்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு நீதி இருக்கு, கர்த்தருக்கு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நீதி நியாயம் செய்கிறவர்களை கர்த்தர் அவர்களை என்ன மாற்றார்? பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். God makes him perfect, God makes him holy, God sanctifies him, God makes him justified. God is a lover of justification. ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிற ஆண்டவர். இன்னைக்கு உலகத்தில் நீதி நியாயம் இல்லை. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எனி எக்ஸ்ட்ரீம் போலாம் இன்னைக்கு உலகத்துல வந்துருச்சு.
ஆனா கர்த்தர் பார்வையில ஒரு முடி கூட தரையில விழுவது அவர் அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. காலையில கர்த்தரோடு பேசுவராக. அவருக்கு விருப்பம், அவருக்கு நியாயம் எது என்று கேட்டால் இன்றைக்கு அதை தியானிக்க போறோம். நல்ல காது உள்ளவர், காது இல்லாதவர் தூங்க கடவர். காது இருக்குத, காது எடுத்துப்பாங்க இருக்காங்க, எல்லாருக்கும் இருக்கு, காது இருக்கு. ஆனா இந்த காதால சத்தம் கேட்கும். ஆனா இன்னொரு காது இருக்கு, அந்த காதுல வார்த்தை போகும். வார்த்தை போதா சத்தம் வருதா? சொல்லுங்க பார்க்கலாம் பிரதர், சொல்லுங்க. வார்த்தை வருதா சத்தம் வருதா? வார்த்தை வருதா? ஆமா, 2 பேர் தான் வார்த்தை. மீதெல்லாம் அப்படியே அப்படியே ரொம்ப ரிலாக்ஸான வாரம் ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கல, அப்படியே ரிலாக்ஸ்டா அப்படியே நல்ல ஏசி போட்டு நல்ல ஜம்முன்னு இருக்கு. அப்படி இருக்காதுங்க. சத்தம் கேட்கக்கூடாது, வார்த்தை உள்ள போகணும். ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்றார், காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவராக, ஆசீர்வதிப்பாராக. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, the book of Romans chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நீங்கள் உங்கள் சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமும். பரிசுத்தம். அதுதான் நியாயம். கர்த்தருடைய பார்வையில இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய நியாயம் என்னவென்றால், உங்கள் சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 காரியங்கள். ஆண்டவர் நியாயத்தை எதிர்பார்க்கிறார். அவர் நியாயம் என்ன? ரத்தம் சிந்தினார். ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தர் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இது அவருடைய பாட். மனித அவதாரம் எடுத்தார். மனித அவதாரம் எடுத்த ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஓம் கன்னி நம புத்ராயன. அப்படின்னா என்ன? மனித அவதாரம் எடுத்து கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே. இதுதான் இன்னைக்கு பல திருக்கோயில்ல இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? ஒரே தெய்வம் மனிதனாய் மாறினார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் பரலோகத்தின் மேன்மை இழந்து மனித அவதாரம் எடுத்து, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிளவு பாவத்தினால் வந்தது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே தேவன் மகிமை இழந்த அந்த மனிதனுக்கு மீண்டும் மகிமை கொடுக்கும்படி அவர் மனித அவதாரம் எடுத்தவராக மனிதனை தேடி வந்தார். ஹல்லேலூயா. இது நியாயமான காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். வந்தார். அவர் 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து 3.5 வருஷம் அவர் தேவனுடைய நாமம் மகிமைப்பட, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்பித்து ஓமைகளோடு அநேக காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை சொன்னார். இது நியாயம். 2. அடுத்தது, அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தத்தை தனக்காக வைத்துக் கொள்ள. He never kept his last blood for himself. ஒரு சரீரத்துக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. அந்த ரத்தத்தை கடைசி அந்த லாஸ்ட் பிளட் கூட அவர் தனக்குன்னு வைத்துக் கொள்ள. He gave all the blood, even the last drop of blood he shed. அவர் ரத்தம் சிந்தினதனாலே, பாவமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டதனால்தான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பலியானார். இது அவருடைய நீதி. தெய்வமாய் இருந்தபடினாலே மரித்த ஆண்டவர், மரித்த ஒரு மனிதன், மரித்த ஒரு மனித அவதாரம் எடுத்த ஒரு தெய்வம் என்ன செய்யப்பட்டார்? 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவர் செய்த ஒரு நீதி நியாயம். அடுத்த நீதி நியாயம் என்ன? நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் முறையாய் வந்தார், வருவேன் என்று சொன்னார், வந்தார். தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது நிறைவேறினது. இப்பொழுதும் காலங்களையும் வேலைகளையும் சமயங்களையும் பார்த்தால் மகா கொடூரமான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகளாக இல்லை. இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள்லாம் செய்தித்தாள வந்து கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற
பிள்ளைகளுடைய கிளாஸ் ரூம்ல நடக்கிற காரியங்கள்லாம் இந்த இடத்துல நான் சொல்ல முடியல. அவ்வளோ அசுத்தமான காரியங்கள் இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் நடக்குது. ஏதோ அமெரிக்காவில் இல்லை, இங்க சென்னை பட்டணத்தில் இப்படிப்பட்ட அசுத்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது காலம் கடைசியா இருக்கிறபடினாலே நாம் இதெல்லாம் பார்த்து இதை நாம் என்ன செய்து கொள்ளணும், ஆண்டவர் வர்றாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பல வருஷங்களாக 15-16 ஆண்டுகளாக சபையில சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சவால் பெண் பிள்ளைகளுக்கு தான், பெண் பிள்ளைகளுக்கு தான் இக்கட்டுகள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக வரும் பொழுது அவர் 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆண் பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இப்போ அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு அப்படி தலைக்கு உள்டாக போவோம். இப்படி பெண் பிள்ளைகளுக்கு தான் இன்னைக்கு டார்கெட். பிசாசுடைய கிரியை பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் வைத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ, ஆவதும் அழிவதும் பெண்ணாலதான். பெண்ணை வைத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். இது பாதிக்கப்படுறது யார் தெரியுமா, ரட்சிக்கப்படாதவங்க, சரியான மனம் திரும்பாதவங்க தான் இந்த பாதிப்புல வருவாங்க. அதனாலதான் பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். பெற்ற சொல்றதை கேளுங்க, போதக சொல்றதை கேளுங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். சோம்பேறியா இருக்காதீங்க, தூங்காதீங்க, ரொம்ப செல்போனை நோண்டாதீங்க, ரொம்ப செல்போனை வச்சு பார்க்காதீங்க. 10 மணிக்கு தூங்குங்க, படுக்க போயிடுங்க. மருத்துவம் என்ன சொல்லுது, 8 மணிக்கு மேல நீ மொபைலை பார்க்காதன்னு சொல்லுது. 8 மணிக்கெல்லாம் வைண்ட் அப் பண்ணுங்க மொபைல. தூங்குறதுக்கு 2-2.5 மணி நேரத்துக்கு முன்னால மொபைல் இல்லாம பாருங்க, படுங்க. காலையில ஏதுறீங்க, 5-5:30 ஏதுறீங்க. 8:30 மணிக்கு ஏற்றி அம்மா காப்பி, அம்மா ஆமா. எப்படி திருமணம் போய் என்ன பண்ணுவீங்க தெரியல. பாவம் அந்த பையன் கல்யாணம் பண்றோம், வயிறு வலிக்குது, கை வலிக்குது, முட்டை வலிக்குது, எல்லாமே இப்ப 15 வயசுலயே எல்லாம் வியாதி வந்துருச்சு. தலை வலிக்குது மம்மி, இடுப்பு வலிக்குது மம்மி. கர்த்தர் சொல்றார், கடைசி நாட்களில் இது சத்துருடைய கிரியை. உன்னால ஜெபிக்க விடாதபடிக்கு, ஆராதிக்க கூடாதபடிக்கு, கர்த்தருக்கு அன்பு கூடாதபடிக்கு பல உபாயங்கள் சரீரத்துல வந்து இந்த காலத்து பிள்ளைங்க பாருங்க, தோல் வலிமா இருக்குது. நல்ல தட்டகாத்திரமா இருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், கையை தட்டணும், நல்ல கையை தட்டணும், ஆராதிக்கணும், நல்ல கையை உயர்த்தணும். இப்படி உட்காந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா உடம்பு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ என்னிடத்துல என்ன செய், அன்பு கூறு, முழு உள்ளத்தோடு ஆராதி. அல்லேலூயா. அப்போ உண்மையா நீ மனம் திரும்பினா, உண்மையா நீ கர்த்தருடைய பிள்ளையா மாறினா, அற்புதங்கள் கட 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 நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என் சரீரம் நிலையை பார்த்தா நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கணும். ஆனாலும் நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாளும் படுக்க மாட்டேன். இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாளும் போய் சொல்றேன், எங்கேயாவது போய் 4 நாள் இருந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனா போக முடியாது, ஊழியத்துக்கு நிமித்தமாய் போட முடியாது, விட்டுட்டு போக முடியாது. கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க ஆனா உடனே பட்டு போயிடுறீங்க, அக்கா வீடு, ஊருக்கு, அங்க இங்க டூருக்கு இதெல்லாம் போறீங்க. நாங்க ஜோசப் ஜோயல் 4 வயசா இருக்கும்போது நாங்க போனோம். ஜோயலுக்கு அப்போ 2 வயசு, ஜோசப்புக்கு 4-5 வயசு. அப்போதான் நாங்கள் டூர் ஃபேமிலியாக போய் ஒரு 4-5 நாள் எல்லாம் இருந்துட்டு வந்தோம். இப்போதான் அது போய் எத்தனை வருஷம், அது 25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் எங்கேயும் போகல. ஆனாலும் நாங்கள் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயாவது போனாக்கா ஃபேமிலியாக போனோம். ஒரு நாள் கொடைக்கானல் இது ஊட்டிக்கு போனோம். பயங்கர ஃபீவர், அப்படியோ ராத்திரி குளிர், ஜுரம் பயங்கரமா வாட்டி எடுக்குது. சொல்லிட்டேன், வாமா போயிடலாம், என்னால தாங்க முடியல, வா வா போலாம் போலாம் போலாம். மேட்டுப்பாளையம் வரோம், குளிரும் போயிடுச்சு, ஜுரம் போயிடுச்சு. பாவம் இந்த கலெக்டர் அம்மா எங்களுக்கு ரூம்லாம் புக் பண்ணி வீக் அவுட் த சம்மர் அவ்வளோ பிரயாசம் எடுத்து எங்களுக்கு அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணாங்க. கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் இந்த அம்மா சொன்னாங்க, இல்லை கோயம்புத்தூர் ஒரு மீட்டிங், அந்த கலெக்டர் அம்மா வந்தாங்க. கலெக்டர் வந்த அம்மா வந்து அதான் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் வாங்க ஊட்டிக்கு வாங்க, ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம், எல்லாம் செஞ்சுக்கிறோம். ரொம்ப அழகான ரூமு, காலை பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவ்வளோ பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷிப்பிட்ட லாட். ஆனால் நாங்கள் ஒரு நைட் தான், அடுத்தவங்க கிளம்பிட்டோம். என் நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்தில் உட்கார்றது போல இளைப்பாறுகள் வேற எங்கேயும் இளைப்பாறுகள் கிடையாதுங்க. ஆனா இந்த காலையில் கர்த்தர் சொல்றாரு, உன் சரீரத்தை என்ன செய், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டால்
அது கர்த்தருடைய பார்வையிலே நியாயம். கர்த்தருடைய பார்வையில எதெல்லாம் நான் நியாயம் செய்யுமோ அத்தனை நியாயமான காரியத்தை கர்த்தர் திரும்ப நமக்கு கொடுப்பார். பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்ற, நியாயமான கர்த்தருடைய பார்வையில் நியாயமானது செய்தால் கர்த்தர் நியாயமான காரியத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எது நியாயம் நமக்காக கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். அது நமக்கு நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு? நியாயத்தை கர்த்தர் பாரு, நியாயத்தை செய்வதை கர்த்தர் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் நிக்கிறான், சொல்றாங்க, ஐயா நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் பெறணுமே ஒழிய நீர் என்கிட்ட ஞானஸ்தானம் எடுப்பார். ஐயோ, உங்க பாதரட்சை தொடுவதற்கு கற்றுவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது, என்ன ஆண்டவரே? அப்ப இயேசு சொல்றாரு, யோவான் ஸ்நானகனே, இப்பொழுது தேவ நீதி தேவ நியாயம் நிறைவேறுக்கு என்ன செய், இடம் கொடு. இந்த கால வேளையில ஆவியான சபைக்கு சொல்றாரு, ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீ ஆண்டோட வருகையில நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோட வருகையில போக வேண்டும் என்றார். நியாயமானதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பார்வையில, in the sight of the God we have to do certain justice. முதல் காரியத்தை 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரோமர்ல வாசிக்கிறோம். ஒரு சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியம். எது பிரியம்? ஜீவ பலியாக. ஹalleluya, ஹalleluya. நாம் என்ன செய்ய வேண்டும்? Present your bodies a living sacrifice. It's wholly acceptable unto God, which is your reasonable service. Other reasonable service. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நாம் ஜீவ பலியாக என்ன செய்ய வேண்டும்? நாம் சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிற காரியத்தை நாம நல்ல கவனிப்போம். சத்தம் கேட்கிறதா? வார்த்தை கேட்கிறதா? வார்த்தை கேட்கிறதா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரோமர் 6:13 என்ன சொல்கிறது என்றால், அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக, உங்களுடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக, மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்காக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் அவயவங்களை, உங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதமாக. சொல்லுங்க, என்ன செய்யணும்? நம்முடைய அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நாம் காணப்பட வேண்டும். சண்டே ஸ்கூல் இருக்கும்போது ஒரு பாட்டை பாடுவோம். என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன, என் காதே நீ கேட்பது என்ன என்ன, உன் நாவே நீ பேசுவது. எத்தனை பேர் அந்த பாட்டு தெரியும்? மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். கண்ணே நீ காண்பது என்ன, நீ என்னத்தை பார்க்கிற? கண்ட கலந்த குப்பை கிப்பை எல்லாம் அவன் போட்டது இவன் போட்டது எல்லாம் பார்த்து எல்லாம் போட்டு. வேதம் சொல்கிறது, உன்னுடைய அவயங்கள் நீதிக்குரிய அவயவங்களாக இருந்தால்தான் நம்முடைய சரீரம் மறுரூபமாக முடியும். சரீரம் மறுரூபமாகணும்னு சொன்னா நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்க வேண்டும். கண் என்ன பார்க்குது? அதாவது இந்த குறிப்பிட்ட இதெல்லாம் நான் பேசக்கூடாது, அந்த காலத்துல நான் பேசக்கூடாது, இந்த காலத்துல பேசுறது ஆகி போயிடுச்சு. முன்னதான் பாத்தீங்கன்னா இந்த ஆம்பளை பசங்க பொண்ணை பார்த்து சொல்லு விடுவாங்க, பார்த்துன்னு இருப்பாங்க, பாவம். இப்ப தலைகிற மாறி போயிடுச்சு. இப்ப பெண் பிள்ளைகள், அன்னைக்கு ஒருத்தர் ஒரு லேடி போலீஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பாஸ்டர் நான் விமன் போலீஸ்ல நான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன், காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணும்பொழுது என்ன ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கு. நாங்கள் போய் அந்த சைட்டில் போய் நாங்கள் பிடிக்கும் பொழுது பார்த்தா அந்த பொண்ணு இன்னொரு பையன், ஒரு பையன் கூட இருக்காரு. அடுத்த வாரம் பார்த்தா அந்த பொண்ணு வேற பையன் கூட, வேற வேற வேற. அந்த பையனை பிடிச்சா சொல்றான், நான் ஒரு 15,000 ரூபாய் திருடிட்டு வந்தாங்க வீட்டில இருந்து, அவர் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க, என் போன் எடுத்துட்டாங்க, நான் கேட்க வந்தாங்க, அவர் இப்படி பண்ணிட்டாங்க.
இப்படி செஞ்சுட்டாங்க. அந்த பையன் ஓன்னு அழுறான். அடுத்த வாரம் கம்ப்ளைண்ட் வந்து போறாங்க, அந்த சைட்டுக்கு போறாங்க. போனா இன்னொரு பையன் அவன் சொல்றான், ஐயோ லட்சத்துல கொடுத்துட்டாங்க, ஏமாத்திட்டாங்க என்ன. பிரியமானவர்கள், வாலிப தம்பி தங்கச்சி சொல்றேன், இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உன் கண்ணு என்ன பாக்குது, அளவுக்கு மீறி பார்த்தா உன் வாழ்க்கை நஷ்டம். உன் பெற்றோருக்கு உன்னுடைய நிந்தனை அவமானம் கொண்டு வருவ. உன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னாக்கா உன் கண்ணை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. சிம்சோன் கண்ணை கண்ட்ரோல் பண்ணல. நஸ்ரேயன் அழைக்கப்பட்டவன், தீட்ட காண கூட தீட்ட தொடக்கூடாது. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் செடியார் மடியில போய் படுத்தான், அபிஷேகத்தை இழந்தான். நெடுநாளாய் வாழ வேண்டியவன் அவன் தன் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கூடாதனால அவன் ஆயுசை பாதியிலே முடிச்சுட்டான், பலனை இழந்துட்டான். இந்த வார்த்தை ஆண் பிள்ளைகளுக்கு சொல்றேன், பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஐ லவ் யூன்னு சொல்லி எவனொருத்தன் வருவான், தொற்றாத. இப்படிதான் போதா இருப்பார். அது ஆரம்பிக்கும் போது பெட்ட முகலுக்கு என்ன வேணும் கேள்வி. அது அபிஷேகம் இருந்தாலும் அது வரும். தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தாலும் வரும். நானும் வாலிபத்துக்கு தாண்டி வந்திருக்கிறேன். 19 வயசா இருக்கும் போது நான் எப்படி தெரியுமா இருப்பேன், ஒரு 26 27 வயசு மாதிரி நான் இருப்பேன். பெற்றோர் எனக்கு லெட்டர் கொடுப்பாங்க. அதுல எனக்கு ஒரு ப்ரொபோசல் எழுதணும் ஒரு பொண்ணு. ஆனா don't forget me while you're getting married. I propose myself. கிழிச்சு போட்டு சொன்னேன், வா பேட்டா தெரியுமா, பேட்டா எது பிஞ்சு போடும் ஜாக்கிரதை. அப்ப எனக்கு வேதம் தெரியாது, பக்தி கிடையாது. ஆனா எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, டே நீ பார்க்க நல்லா இருக்காடா, கை ஃபுல்லா காசு இருக்கு, கார் ஓட்டுற, பைக் ஓட்டுற, ஸ்கூட்டர் ஓட்டுற, பதவியில் இருக்கிற, நல்ல சரீரம் நல்லா இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க பின்னாலே வரும். எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, பச்சையா சொல்லி கொடுத்தாங்க. கவனமா எவ பள்ளி நிச்சாலோ விழுந்துடாதடா, உங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது, தோலை உரிச்சிருவாரு, பத்திரமா இரு, கவனமா இரு. இந்த விஷயத்துல உபத்தாரு. ஏன்னா எங்க அம்மாவுடைய கூட பிறந்த அவங்க தம்பி ஒருத்தருடைய தவறி போனாங்க, அவர் குடும்பத்தை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. தாத்தா மறிக்கும் பொழுது கண்ணீர் விட்டு மறிச்சாரு. அந்த கண்ணீர் எங்க மாமா சாக வரைக்கிறது. அவர் கடைசி வரைக்கும் குழந்தை பிறக்கல. அது சாபம், தகப்பனுடைய சாபம். அவர் போய் ஏதோ விஷயத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒருத்தரும் போல 16 பிள்ளைல ஒரு பிள்ளை அப்படி போயிடுச்சு. அதை கண்ணால பார்த்தேன், பயந்தேன், பிடிச்சுக்கிட்டேன். அம்மா சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டேன். பைபிளை பிடிக்கல, அம்மா சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க மத்தியில் ஒரு நல்ல மனைவி கொடுத்து உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரன் நிறுத்தி வச்சிருக்கிறார் என்றால் கண்களையும் என் சிந்தனையும் காத்து கொண்டபடினால தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வயசு வந்தா உன் கண்ணு கொஞ்சம் அப்படி போகும், அப்படி மனசு கொஞ்சம் போகும். கண்ணே நீ பார்ப்பது என்ன? ஒருத்தவனை பார்த்து சிரிக்கிறான், ஒருத்தி உன்னை பார்த்து என்ன பண்ணும், ஐயா உடம்புலாம் அப்படியே ஆமா உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். ராத்திரி கணவன் வந்து நிற்பா, கவனமா இரு. உன்னோட அவயவங்கள் ஒன்றும் தேவன் உங்களுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நஸ்ரேயன். ஆனாலும் அவன் கண்களை காத்து கொள்ளாமல் போனபடினால்தான் அவனுடைய ஆயுசும் குறைந்தது. அவன் கடைசியான முடிவு மிக பரிதாபமானது. அந்த நிலைமைக்கு நாம் வாலிப தம்பி போயிடக்கூடாது. ஏன் கல்யாணம் ஆனவங்களோட எக்ஸப்ஷனா? 72 வயசு ஒருத்தருக்கு அவரு ஒரு பெண்ணுகிட்ட திருவிளையாடல் பண்ணிட்டு இருந்தா யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க, போட்டு காட்டிட்டாங்க. இன்னைக்கு அவர் ஊழியத்தில் இல்லை. அனுஷான் 72, இதுக்கு வயது இல்லைங்க. இதை நாம இந்த காரியத்தில் நாம் சரியாக இல்லை என்றால்
தேவனுடைய நியாயமாக நித்திய ஜீவனை நாம் இழக்க வேண்டியிருக்கிறோம். இந்த அழைப்புலையும் ரட்சிப்புலையும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டாம். முழு சரீரத்தையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை கொண்டு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பவுல் அப்படியே அடுத்தது சொல்றாரு, உங்க அவைகளை என்ன செய்யுங்க? அநீதியின் ஆயுதங்களாக என்ன செய்யாதீங்க? பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. உங்களுக்கு 3 பரோட்டா தான் சாப்பிட்டோம்னா 3 பரோட்டோட நிறுத்திங்க. அஞ்சு இட்லி சாப்பிடணும்னா 5 இட்லியோட நிறுத்திங்க. சில பிரியாணி போடுறாங்க மூக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு, சில கிடைக்குது சொல்லி பிடிக்காது. ஹாவ் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஃபுட். சாம்பார்ல கூட என்ன இருக்கணும் சொல்லுங்க? கண்ட்ரோல். 3 இட்லினா 3 இட்லி. சில கிடைக்குது போட எல்லாத்தையும் போட. அவர் மற்றா தின்னு போட்டு முதல்ல மாதிரி அப்படியே கவனம்னு உட்காந்துருக்கு. ஜபம் கிடையாது, ஸ்தோத்திரம் கிடையாது, மந்தம் பிடிச்சி போயிடும். இல்லையா? உண்மைதானே? இல்லையா? 15 பரோட்டா சாப்பிடும். சில கடைக்கு அட்டி வெளுத்து கட்டு 3 நாளைக்கு சாப்பிடாம உட்காரு. எதுக்கு அது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிறேன். அதுல என்ன போட்டிருக்கு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறார்? தேவனுடைய ஆவி வாசமா இருக்கிறார். நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் சாதாரணமானது அல்ல. நீங்க அமர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் நீங்க சாதாரணமானது அல்ல. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். Ye are the temple of God. The spirit of the Lord dwells in you. உங்களுடைய உடையில கூட ஒரு அடக்கம் வேணும். நாம் சாப்பிட ஒரு அடக்கம் இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். பசிச்சா சாப்பிடுங்க. காலையில இப்போ போன வாரம் காலையில குதிரைவாலி பொங்கல் வடை கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். மதியானம் பசியில சாப்பிடல, ராத்திரி பசியில சாப்பிடல. அடுத்த நாள் காலையில சரி ஏதோ ஒரு வெய்மா கொஞ்சமா ஒரு ஆட்டு முடிஞ்சிச்சு, பசியில சாப்பிடல. அது ஆரோக்கியத்துக்கு நல்லது. பசிக்கிறோ இல்லையோ போட்டு 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 உள்ள என்ன செய்யறோம்? அவைகள் அனைத்தையும் யாருக்கு உண்டான காரியத்தை வர வச்சுக்கிறோம். அருமையான தேவனுக்கு எது செஞ்சாலும் தேவ நாமம் மகிமைக்காக செய்யுங்கள். புசித்தாலும் குடித்தாலும் எதுவுமே கர்த்தர் நாம மகிமைப்படுதா? கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறாரா? கர்த்தர் வாசமா இருக்கிறாரா? கர்த்தர் அதுல நிலைத்திருக்கிறாரா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நீங்க தேவனுடைய அடுத்த வசனம் சொல்லுங்க, ஒருவன் தேவ ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பாரு. ஆமா, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி இன்னும் குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும் இன்னும் புகைக்கிறவங்களா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும் இன்னைக்கு பொய் பேசுறவங்க இருக்கிறாங்க. வாயை தாத்தா பொய், ஒரு கண்ட்ரோலே கிடையாது. பேசலாம் கிடையாது. கண்ட்ரோலியர். யாக்கோபுல வாசிக்கிறோம், உன் நாக்கு என்ன செய்யும்? கட்டுப்படாது, சுக்கம். அது பெரிய காட்டி என்ன செஞ்சிடும்? கொளுத்தி விட்டுரும். உன் நாக்கை குறித்து கவனமா இருக்கு. கண்ணை பார்த்துட்டோம், காதை பார்த்துட்டோம், இப்ப எதை பார்க்கிறோம்? நாலு வார்த்தை. ரொம்ப கவனமா இருக்கு. நாவினாலே கர்த்தர் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க. சர்வ வல்லவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார்.
அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்வார். சொல்ல, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு 5-6 வருஷம் கொரோனாக்கு முன்னால ஒரு பாஸ்டருக்கு ஒரு சர்ச் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்கிறேன். அப்போ அது பண்ணி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. அவர் டாக்குமெண்ட் வரலன்னு ஏன்னா சொன்னாங்க. அப்படியே பாஸ்டர் போனாமே பார்க்கலாமே என்னன்னு சொல்லுங்க அப்படிதான் சும்மா சொன்னேன். அதை என்ன முடிச்சுக்கிட்டார். வாங்க பாஸ்டர் சரி நாள் போனோம். போய் பார்த்து அந்த கிளப்க்கு போய் பார்த்தோம். அந்த டாக்குமெண்ட் எடுத்தார். நீங்கள் அடுத்த வாரம் வாங்க சார், நான் பார்த்து வைக்கிறேன். சரி, அடுத்த வாரம் போகிறோம். அடுத்த வாரம் போனால் அவரு லீவு. உடனே அடுத்த வாரம் போனால் அவர் மீட்டிங் இருக்கிறாரு. ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. நாங்கள் 1 hour வெயிட் பண்ணோம். 1 hour வெயிட் பண்ணிட்டு திருப்பியும் உட்காந்து கூப்பிட்டாரு. போனோம். சார் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், நீங்கள் 2 நாள் கழிச்சு வாங்க. 6-7 தடவை போயிட்டு வரலாம். ஒருத்தர் வேகமாக வர நாங்கள் உட்காந்துருக்கேன். நான் வந்துட்டோம். சார் என்ன பார்த்து நீங்கள் பாஸ்டர் ஆளுங்க வேறு தூய்காரி போட்டுச்சு. ஆமாம் சரி பாஸ்டர் வாங்க. போனோம். அவன் டிப்டி கலெக்டர் என்ன நானும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். வந்துட்டு போறீங்க. என்ன பாஸ்டர் என்ன விஷயம் உங்களுக்கு? என்ன நீங்கள் யாரு? அவர் ஒரு பேரை சொன்னார். பேரை சொன்னால் கிறிஸ்துவ அல்லாத பைபிளே இல்லாத ஒரு பேர். அப்போ அவர் சொன்னார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ரகசியமாக கர்த்தரை பின்பற்றிருக்கிறேன். நான் ரொம்ப ஏசப்பா நேசிக்கிறேன். சொல்லுங்க பார்த்து என்ன சொன்னேன்னு சொன்னார். என் நம்பர் வாங்கிட்டு நீங்கள் போயிடுங்க. அப்புறம் நான் சொன்னப்போ வந்தால் போதும். பாருங்க 10 நாள் நான் ஃபோனில் காத்துட்டு இருக்கிறேன். பெரிய நாளும் காலையில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் வாங்க, உங்க எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த பாஸ்டர் அவரையும் கூப்பிட்டு வந்துங்க, கையெழுத்து போடணும், ரப்பர் ஸ்டாம்ப்லாம் கொண்டு வாங்க. போகணும், கையெழுத்துலாம் போட்டெல்லாம் முடிச்சுட்டோன்னு இவ்வளோ டீ கொடுத்துட்டு சொன்னார். நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? ஆமாம். எனக்கே தெரியல. எப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். பழக்கம். காலையில் உட்காந்து அதை பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சும்மா உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது பழக்கமாகி போயிடுச்சு. அந்த பழக்கத்தில் கூட கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போகிறான். மக்கள் காதில் என்ன ஆகுது? பிரேக் இல்லை. இப்போதான் ஹெட்ஃபோன் வந்துச்சுல்ல. முன்னெல்லாம் பேசினா ஏதோ லூசுன்னு நினைப்பாங்க. இப்போலாம் நம்மளாம் லூஸே கிடையாது. அவன் காதில் மாட்டிட்டு என்னோ சத்தமாக போவான். நீங்கள் நல்லா சத்தமாக சோத்துறேன் அவன் போவாங்க. இப்போ ஏதோ ஃபோன் யார்கிட்ட பேசிட்டு போகிறான் நினச்சிப்பாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைக் ஓட்டும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நடக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உட்காரும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாவு விரைவாய் எழுதருடைய எழுத்தாணியாய் மாறும் பொழுது உங்க அவயங்களை கர்த்தர் பரிசுத்தத்திற்கு என்று ஏற்படுத்தினாலே அவருடைய நாவு அவருடைய பரிசுத்தத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்பொழுது தேவனுடைய நீதி உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென்றீங்க? கர்த்தர் அவருடைய நீதி நிறைவேற்றவர்களாக இருக்கிறார். நாம் அவருடைய அவயங்கள் பரிசுத்தமான அவயங்களாக இருக்கும் பொழுது, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்கிறார், என்னெல்லாம் செய்வார் என்று பார்க்கலாமா? எடுத்து வாசிங்க. ரோமர் எழுதினோம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துன்னு வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள என்ன செய்யும்? வாசமாயிருக்கும். The Spirit of the Lord will dwell in you if your organs, if the part of the body is made perfect. It has to be washed by the blood of Jesus. ஒவ்வொரு அவயவமும் இயேசுவின் இரத்தத்தால் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு அவயவமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்ட நம்முடைய அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சரீரம், அந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் காணப்படும். எத்தனை பேர் இந்த சத்தியம் புரியுது? அல்லேலூயா. ஒரு சரீரம் என்று சொன்ன பொழுது கண்ணு மாத்திரம் ஒரு சரீரம் அல்ல, வாய் மாத்திரம் ஒரு சரீரம் அல்ல. அல்லேலூயா. எல்லா ஆர்கன்ஸும் சேர்ந்துதான் ஒரு சரீரம். ஆமென். எல்லா அவயங்கள், கண்ணு பரிசுத்தமா இருக்கணும், காது பரிசுத்தமானதா இருக்கணும், மூக்கு பரிசுத்தமா இருக்கணும். ஆமென்.
மூக்கில் என்ன செய்யக்கூடாது, சுருட்டை விட்டு மூக்கில் விடக்கூடாது. ஆமா, எத்தனை பேர் புகைக்கிற பழக்கம் இருக்குன்னா இப்ப யாரும் சொல்ல மாட்டீங்க, இருக்கிறீங்க, எனக்கு தெரியும், நல்லா தெரியும், நானே பார்த்துருக்கேன். ஆமா, பேரை சொல்ல மாட்டேன், நல்ல வேலை கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்லை. ஆனா எனக்கு தெரியாம மீறி விட்டுட்டு கம்ப்ளைண்ட் எடுக்கிற துணிகரக்காரர்கள் உண்டு. அதுக்கு தான் அந்த 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் கடைசி பார்த்தோம்னா அந்த சந்ததி என்ன செய்யும், அறுப்புண்டு போகும். உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆலயம் பரிசுத்தமா வைக்கலன்னா அது என்ன செய்யும், அறுப்புண்டு போகும். அந்த சந்ததியே அறுப்புண்டு போகும். நீ இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்ப, ஒவ்வொரு இழுவுக்கும் அங்க உன் பிள்ளைங்க அங்க ரொம்ப பாதிக்கப்படும். 97ஆம் வருஷம் ஜோயல் பிறந்த வருஷம். 95 ஆண்டவர் ஊழியத்தை கலைக்கிறாரு, ரொம்ப உற்சாகமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர ஆரம்பிக்கிறது. ஆனாலும் பழைய நண்பர்கள் என்னை அப்பப்போ கூப்பிடுவாங்க, ஏய் என்னடா போயா போயா. சரி, அவங்களை திருப்திப்படுத்துவதற்கு நான் அங்க போவேன். ஆனா மனசாட்சி குத்தம், ஏய் இருக்கக்கூடாது. ஒண்ணும் இல்லை, ஒண்ணு நண்பன் உட்காந்து ஏதாவது அரசியல் பேசிட்டு இருப்போம், அந்த சினிமா கதை, அந்த கதை, இந்த கதை, யாரும் குடிக்க மாட்டோம், சிகரெட் எதுவுமே கிடையாது, சும்மா பேச்சு. அப்படியே உள்ள மனசாட்சி ஒரு பாரமா அவங்க பேச பேச பாரம் உண்டாயிட்டே இருக்கும். மணி பார்த்தா ராத்திரி 11:30 மணி 12 மணி, ஐயோ டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி வருவேன். வந்து பார்த்தா பாஸ்டர் அம்மா ஜோயில காலில் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. என்னமாச்சு என்னன்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்கான், என்னன்னே தெரியல, என்னன்னு. எத்தனை மணிக்கு இருந்தோமா, ஒரு 9 மணி இருக்கும். அதுல கரெக்டாக நான் அந்த டைமில் நாங்கள் அப்போதான் அங்கே போன நேரம் 9:30 மணி இருக்கும். ஆண்டவருக்கு தேவையில்லாத இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள தேவையில்லாத கிரியைகள் ஏற்படுத்திட்டு இருக்கோம். தாய்க்கும் தகப்பனுக்கும் சொல்றேன், துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிட வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கும் பொழுது பாதிப்பு யார் தெரியுமா, நமக்கும் பிளஸ் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம மனைவிக்கும். கவனமா இருக்கணும். தேவ ஆவி நமக்குள்ள வாசமா இருக்க வேண்டிய இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருக்க வேண்டிய இடத்துல அசுத்த ஆவியை செய்யக்கூடாது, வாசம் பண்ணதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நீங்க தேவ ஆலயமா இருக்கும் பொழுது முதலாவது கர்த்தருடைய ஆவி என்ன செய்யுது, உங்களிடத்தில் வாசமா இருக்கிறது. அடுத்த காரியம் அதே வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். உயிரோட எழுப்புக்கிறவங்க யார் தெரியுமா, கர்த்தருடைய ஆவி வாசமா இருந்து மரித்தான் தெரியுமா. மரிக்கும் பொழுது யாருடைய ஆவி இருக்கணும், கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும். அதுதான் முடிவு வரையென்றும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைக்கும் கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும். ஒரு காலத்துல ஆவி இருக்கு, ஒரு காலத்துல ஜெபம் பண்ணார், ஒரு காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை, இப்ப என்ன ஒன்னும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அப்ப அவங்க என்ன இல்லை, கிறிஸ்துவின் ஆவி இல்ல. ஒரு காலத்துல ரொம்ப அனல்லா இருந்தார், ரொம்ப ஃபயரா இருந்தார், ஆனா இப்ப எல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட மறுரூபமடைய முடியாது. ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, நீ தேவ ஆலயம், என் ஆவி உனக்குள்ள இருக்கிறனால கடைசி நாளிலே கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டு வரும். நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை கர்த்தர் என்ன செய்வாரு, உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க. பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால், ஆமா, கட்டினது ஒரு காலம் என்றால், ஆமா, நட ஒரு காலம் என்றால், ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. 25,550 வருஷ நாட்கள், 70 வயசு. எண்ணி பாருங்க, வீட்டுக்கு போய் கால்குலேட்டர் எண்ணி பாருங்க. முடிச்சிட்டோம், இன்னும் எத்தனை நாள் மீதி இருக்குன்னு பாருங்க. ஒரு நாள் நம்ம பாய் சொல்ல போறோம், நம்ம 4 பேர் தூக்கிட்டு போக போறாங்க. அப்போ மண்ணில் புதைப்போம், அது உயிரோட என்ன செய்யணும், வரணும். அதான் தேவ நியாயம். முதல் வருகையில என்ன செஞ்சணும், போயிடணும், ரகசிய வருகையில போயிடணும். ரகசிய வருகையில எழுப்பலன்னா எல்லாரும் எழுப்ப போறோம். எப்ப தெரியுமா, பகிரங்க வருகையில
எல்லாரையும் கத்தர், எல்லாரையும் நல்லவங்க பொல்லாதவங்க எல்லாரையும் கத்தர் எழுப்பும் பொழுது அது மகா கொடியதான நாள். அந்த நாள்ல 2வது வருகையில நாம் உயிரோடு எழுதக்கூடாது. முதல் வருகையில ரகசிய வருகையில என்ன செய்யணும்? எழுப்பினோம். அப்ப எழுப்புகிறவங்க யாரு? தேவனுடைய ஆலயமாய் இருந்தவர்கள், தேவ ஆவி வாசமாய் இருந்தவர்கள். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்படுமா? உயிர்ப்பிக்கப்படுமா? உயிர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டவங்க அலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கதை வாசிப்பாராக. சிலர் சொல்லல, ஏன் ஏதோ ஒன்று உங்களை உயிர்ப்பிக்க, இதுதான் அவங்க உயிர்ப்பிக்க கூடாது தலை பண்ணுறாங்க. விசுவாசம் என்ன செஞ்சிருவா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில நல்ல தூக்கத்தை கொடுப்பான். நல்லா என் அக்கா ஒத்துருந்தாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கசின் என் அம்மா கேட்பாங்க, என்னடி இன்னைக்கு என்ன பிரசங்கம்? போக சித்தி. மாமியார் பக்கத்திலேயே உட்காந்துருக்கு. எல்லா வேலையும் காலையில் ஏஞ்சி 5 மணிக்கெலாம் ஏஞ்சி சமையல் இனிமேல முடிச்சு ஏஞ்சி எல்லாம் டப்பாவில் போட்டு ஏற்றி அந்த கிழவிங்க எல்லாம் சேர்த்து வச்சு, எனக்கு வீட்டில் ஒரு கிழவா இருக்கலாம் அவனுக்கு எல்லாம் வச்சு காலையில் அவங்க டிஃபனை கொடுத்து எல்லாம் பண்ணி நின்றுட்டு, ஆமாம் எங்கள் மாமனார் அவர் கறி வாங்கி கொடுப்பார் 7 மணிக்கு. அதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு வந்து சர்ச்சில் உக்காந்தா என்னத்த பசங்க கேட்க முடியும்? 3:15 இது வரைக்கும் போட்டு பச்சித்தி. இந்த கிழவி இப்போ என்னை பார்க்காதபடிக்கு ஆடாம அசையாம தூங்குவேன். எப்படி? ஆடாம அசையாம தூங்குவேன். அந்த அக்கா 100 தான் இருக்கிறாங்க. இந்த பசங்க அவன் கேட்பான். அந்த அக்கா வாரம் கரெக்டா என் பசங்களை கேட்டுருவார். அக்கா குறித்து நான் குறை சொல்லல. பிசாசு என்ன செஞ்சிடறான்? தூக்கத்தை விதைச்சிடறான். சத்தம் கேட்க வைப்பான், வார்த்தை கேட்க விட மாட்டான். நாம் எல்லாரும் உயிர் தள்ள வேண்டும். நாம் எல்லாரும் மறுரூபமாக வேண்டும். அதுதான் நாங்கள் விரும்புகிறார். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். ஒருவரும் கேட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. அப்ப அவர் விருப்பம் என்ன? ஒருவரும் ஆமா இந்த சரீரம் கெட்டு போக கூடாது. 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கடையக்கூடாது. முதல் உயிர்த்தெழுதல் என்ன செஞ்சிருந்தோம்? ரகசிய வரங்களே டக்குன்னு, ஆமா அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்பாரு. பிரதான தூதன் எக்காலத்தை ஊதுவார்கள். நாம் எல்லாரும் என்ன செஞ்சிருந்தோம்? கிறிஸ்துவின் ஆவி வாசமாய் இருந்தவங்க தன்னுடைய சரீரத்தை அநீதிக்கு ஒப்பு கொடுக்காம நீதிக்கு ஒப்பு கொடுத்த அனைவருடைய சரீரம் கர்த்தர் என்ன செய்வாரு? உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவ ஆலயமாக இருந்தால் 2 காரியம் நடக்கும். ஒன்று நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? கிறிஸ்துவின் ஆவி நம்முடைய சரீரத்திலே வாசமாய் இருக்கும். 2வது நம்ம என்ன பார்த்தோம்? சாவுக்கு ஏதுவான சரீரத்தை கர்த்தர் செய்வாரு? உயிர்ப்பிப்பார். இது எந்த மனிதனுக்கும் எட்டாத ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது சிறுமியை உயிரோடு எழுப்பினார். வாலிபன் பாடையை தொட்ட பொழுது எழுப்பினார். லாசுவை தொட்ட பொழுது எழுப்பினார். ஆமென். ஸ்தோத்திரம். அநேகரை கர்த்தர் உயிர்ப்பித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லுகிறதால ஒரு தேவதாசன் லண்டன் மாநகரத்திலே இங்கிலாந்துல இருந்திருக்கிறார். அவர் மான்செஸ்டர் சேர்ந்த ஒரு மனுஷன். அவருடைய உயரம் 6 அடி 7 அங்குலம். பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒரு மனுஷன். ஆனால் சிறு வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமான ஒரு மனிதன். அவரிடத்துல போய் வியாதிக்கு ஜெபிக்க போனா வயிற்று வலினா வயிற்றுலேயே ஒரு குத்துவார். அவரை குத்து பயங்கரமா இருக்குமா. குத்திட்டு சொல்றாரு, இப்ப பாரு வயிறு வச்சிருக்கோம். அவ கேட்டாங்கன்னா நிருபர், என்ன ஏன் வயிற்றுனா வயிற்றுல குத்துற? இல்ல, வயிற்றுல இருக்கிற பேய குத்துற, அவங்கள குத்துல. அருமையான ஒரு தேவ மனுஷன் ஸ்மித் விகில்ஸ்வர்த். அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க. மிக அருமையா இருக்கும். சவால் நிறைந்த ஊழியங்கள். அநேகரை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். லண்டன் நகரத்தில், மான்செஸ்டர்ல, வில்ஸ்மின்ஸ்டர்ல அநேகர் எழுப்புதல் சபை நிரம்பி வருகிறது. 365 நாள் அந்த மனுஷன் கூட்டம் நடத்துவார். ஆயிரக்கணக்கானவர் வருவாங்க. எவ்வளவு பெரிய டென்ட் போடுறாங்க, அவ்வளவு ஓவர்ஃப்ளோயிங். வியாதின்றதே கிடையாது, எல்லாம் சுகமாகலாம்.
அப்போ ஒரு நிருபர் கேட்டாராம், இவ்வளோ பேர் வியாதி சுமந்து மறைத்தவரை உயிரோடு இருக்கீங்களா? இருக்கிறோட. அப்போ மார்ச்சரியில் இருக்கிறாங்க. மார்ச்சரிக்கு வரீங்களா? வரேன். போய் பார்த்த சவக்கிடல போய் பார்க்குற 52 பிணங்கள் அங்கே இருக்கிறது, மறைத்து பல நாட்கள் ஆகிறது. 52 பிணங்கள். அந்த நிருபர் கேட்டான், அத்தனை பேர் இருக்க முடியுமா? என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலமும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நிருபர்கள் எல்லாம் போட்டோ வீட்டை எல்லாம் வச்சு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. சொன்னாங்க, உள்ள போய் சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேட்கிறவரே, எலியாவின் தெய்வமே, நீர் அற்புதம் செய்வீராக. 52 பிணங்கள் இங்கே உயிரோடு எழுப்பி வரட்டும் என்று சொன்ன பொழுது 52 பிணங்கள் எழுப்பினது. எழுப்பி பின்னால சொன்னாரா, வந்து பாருங்க. பார்த்தா ஒருத்தனும் தான், எல்லாம் ஓடிட்டாங்க. எல்லாம் கண்ணத்தம் துருதும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சொன்னாரா, ஓகே, கோ ரெஸ்ட். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவிக்கு தான் ஏற்பட்டது. பல நாட்கள் அவர் ஊழியர் செய்து வீடு திரும்பி வரல. ஒரு சில வாரங்கள் கழித்து திரும்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுல ராத்திரி 1 மணிக்கு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. வெளியே பலர் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டார், என்ன யாருக்கு இந்த பூனை மணி கட்டுறது? யார் சொல்றது? மனைவி இறந்துட்டான்னு சொல்றது. மனைவி இறந்துட்டாங்க. ரொம்ப நேசிப்பார் மனைவியை. அவர் கேட்டார், ஆண்டவரே, என் அனுமதி இல்லாம என் மனைவி எடுத்துட்டீங்களே, நான் உங்க வேலை தானே செய்ய போனேன். கடைசியா ஒரு வார்த்தை கூட என் மனைவி கிட்ட பேசலையே. அப்ப அவர் நினைவுகிறார், 52 பிணங்களை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இப்பொழுது என் மனைவியை எழுப்ப முடியாதா என்று சொல்லி, ஆண்டவரே, let me have a last word with her. கடைசியாக என் மனைவிட்ட பேசணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாங்க, ஓகே, my darling, the name of Jesus என்று சொன்ன பொழுது சபை பெட்டியில் இருந்த மனைவி எழுப்பி உட்கார்ந்து சொன்னாங்க, honey, I was in the glory with God. I was enjoying the presence of God. Why you disturb me? மனைவி எழுதி உட்கார்ந்து சொன்னாங்க, அருமையானவனே, நான் தேவ சமூக இளைப்பாரி சந்தோஷமா இருந்து கொண்டிருந்தேன், ஏன் என்னை தொந்தரவு பண்ணிட்டீங்க? அவர் சொன்னாரா, my darling, I never said bye to you. நான் உனக்கு பாய் சொல்லல. I want to say that word bye. மனுஷன், yes. அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அது அவர் எழுதல, his autobiography. அவர் கூட இருந்தவங்க அதை எழுதுறாங்க. அப்போ அவர் சொன்னார், ஓகேடா, you go rest. நீ போய் நித்திரை செய். அவர் திரும்ப படுத்துக்கொண்டா. அப்போ சொன்னார், எஸ், this is what, இதுதான் நான் தேவைப்பட்டேன். I am able to send her half. அவர் பலியெடுப்ப எனக்கு கத்த திரும்பி கொடுத்தார். அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தெய்வ மனுஷன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ தாசர்கள், வாலிப பிள்ளைகள் எழுமணும்னு ஆசைப்படுறேன். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை கத்த உயிர்ப்பிக்க முடியும். ஒரு நாள் அது நடக்க போகிறேன். நான் வாஞ்சிக்கிறேன், ரகசிய வருகையிலே நான் மறுரூபமாக வேண்டும். நான் மறித்தாலும் நான் அடக்கம் பண்ணப்பட்ட அத்தனை சடலங்களும் உயிரோடு எழுந்து நான் விசுவாசிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, அவன் குடிகாரனா இருப்பான், பயங்கரமான பாவியா இருப்பான். கல்றையில் சொல்லுவாங்க, கிறிஸ்து இவரை கடைசி நல்ல உயிரோடு எழுப்ப வராங்க, இவர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அடக்கம் பண்ணிடுவாங்க. இல்லைங்க, நியாயத்தீர்க்கிற கர்த்தர், God of judge, God of judgment. அவர் நியாயத்தீர்க்கிற கர்த்தர். நாம் பசுத்தமாக இருந்தால், நம்முடைய அவைகள் பசுத்தமாக இருந்தால், கடைசி நாளிலே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை பரதேசில வைத்து நம்மளை இறைப்பார பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் இதோட முடித்துக் கொள்வோம். நாம் இன்றைக்கு என்ன வசனத்தை பார்த்தோம் சொல்ல பார்க்கலாம். வாலிப பிள்ளைங்க சொல்ல முடியுமா? எனக்கு என்ன வாக்கு கத்தோம்? சங்கீதம் 34 37 28 என்ன சொல்றது? கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்,
அவர் பரிசுத்தவான்களை கைவிடுகிறதும் இல்லை, அவர் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நியாயம் என்ன? கர்த்தருடைய நியாயம் என்ன? ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் நாசிய நம்முடைய சுவாசத்துல அவருடைய சுவாசத்தை நம்ம நாசில என்ன வச்சிருக்காரு? He has blown his air into our nostrils. அவருடைய ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மனிதர்களாக இருக்கிறோம். எல்லா அவயவங்கள் சேர்ந்துதான் நம்முடைய சரீரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு சரீரம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒவ்வொரு அவயவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கண்கள் பரிசுத்தமாக வேண்டும். சொல்லுங்க, கண்கள். வாலிப தம்பி மாதிரிலாம் சொல்லுங்க, தங்கச்சிலாம் சொல்லுங்க, கண்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். காதுகள், ஆமா, ஏர்பேட்ல போட்டு என்ன சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? லவ் சாங் கேட்டுட்டு இருக்கியா? என்ன கேட்டுட்டு இருக்க? உன்னோட கான்வர்சேஷன்லாம் என்ன வருது? எங்கிருந்து வருது? ராத்திரி திருத்தரமா மொட்டை மாடில போய் ரூம் அடைச்சிக்கிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த வார்த்தைலாம் நியாயத்தினால வந்து நிற்கும். கல்லுகள்லாம் சாட்சி சொல்றோம் பைபிள் சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்? கவனமா இருக்கணும். அப்புறம் கண்ணு, காது, நாவு, இதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்த வாரம் ஆலோசித்தோம்னா மற்ற காரியத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த அவயவங்கள்லாம் ஜீவ பலியாக என்ன செய்யப்பட வேண்டும்? ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை, அவருடைய ஆவியை நம்ம சரீரத்தில் வாசமாய் இருப்பார். தேவனுடைய ஆவி நம்ம சரீரத்தில் வாசமாய் இருந்துட்டா நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறிவிடுகிறோம். அவர் ஆவி நமக்கு என்ன செய்கிறது? வாசமாய் இருக்கிறது. அப்போ வாசமா இருக்கும் பொழுது நம்ம என்ன இருக்கிறோம்? அவருடைய ஆவி நமக்கு வாசமா இருக்கிறபடினாலே மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரத்தை கர்த்தர் கடைசியில் என்ன செய்வாரு? உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மரணத்தை நாம ஜெயித்து வருவோம். மரணத்தை என்ன செய்வோம்? ஜெயிப்போம். ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிறவங்க மரணத்தை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கடைசி நாள் அந்த எக்கால சத்தம் கேட்க முடியாது. தேவன் அது பிசாசுக்கு ஆயுதமாக வைத்திருக்கிற நரகம், அது பிசாசுக்கு தான், மனுஷனுக்கு கிடையாது. ஆனா என்னாவோ ரட்சிக்கப்படாதவன் இயேசுவை வேண்டாம்னு சொன்னாங்களா, பிசாசு என்ன செய்வான்? அவன் போகும்பொழுது அநேகரை இழுத்து கொண்டு போவான். கர்த்தர் வந்து நரகத்துல நியாய தீர்ப்புல கர்த்தர் வச்சிருப்பாரு. வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம்லாம் என்ன செய்வாங்க? கர்த்தரோடு இருப்பாங்க. இடது பக்கம்லாம் ஆமா நரகத்துக்கு போகும் பொழுது பிசாசு ரொம்ப அருமையா வரவேற்பான். அந்த அனுபவம் வேண்டாம். கர்த்தருடைய கிருபையினாலே, அவர் அன்பினாலே நாம் எல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ள போயிருக்கோம். ஆமே. அதுதான் என்னுடைய வார்த்தை. உங்க சரீரங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. அதுதான் கர்த்தருடைய நியாயம், கர்த்தருடைய நீதி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் கண்ட முடி ஜெபம் பண்ணுவாண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ள வாசமாயிருக்க, ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்க, கர்த்தருடைய ஆலயமாய் மாற எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இந்த அசுசி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நாம் துணிகரமாக செய்யக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வாசமா இருக்க வேண்டும். மாயமான நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. துணிகரம் இருக்கக்கூடாது. வேற்றுமையான வாழ்க்கை இருக்கக்கூடாது. ரெட்ட நாக்கு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ரெட்ட டியூவல் ஸ்டாண்டர்ட் இருக்கவே கூடாது. வீட்டில் ஒரு வாழ்க்கை, வேலையில் ஒரு வாழ்க்கை, சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை வேண்டாம். நேர்மையாய் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல பங்கு வைத்திருக்கிறார். God has kept a good share. நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு வேணும்னா இன்னைக்கு எல்லாம் ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறேன், எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன், எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பந்தி எடுக்க போறோம். கர்த்தருடைய பந்தி எடுக்க போறேன்னா துணிகரமா யூதாஸ் காரியத்தை போல எடுத்து விடக்கூடாது. ஏதோ பழக்க வழக்கத்துக்கு எடுத்துடக்கூடாது. எல்லாம் எடுக்கிறாங்க, நானும் எடுத்துடக்கூடாது. கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதான ஆசீர்வாதம்ன்றது நான் குறுக்கு வழியில போயிடக்கூடாது. அவனுடைய எல்லாம் சொல்லுங்க. அவனுடைய சரீரம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு அவயங்களும் நான் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் சொல்லுங்க. என் கண்ணே நீ காண்பது என்ன?
உன் மனசாட்சி சொல்லட்டும், உன் மனசாட்சி சொல்லட்டும். பேசுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உன் நாக்குனால யாரை பேசுறோம், எந்த வீட்டை குறித்து பேசுறோம், எந்த பையனை குறித்து பேசுறோம், எந்த பொண்ணை குறித்து பேசுறோம், ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரியமாய் இருந்தார் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறிடும். அந்த தேவ ஆலயத்துல கர்த்தர் வாசமாய் இருக்கிறாரு. கர்த்தர் உலாவி கொண்டிருப்பாரு. அவர் உலாவுகிற இடத்துல நீங்க விடுதலையோடு இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாகும். ஆனா உங்க மா தொட்டி பஞ்சத்தால அது வாடாது. ஹல்லேலூயா. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை உலாவும் பொழுது அங்கு வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய மகிமை நிறைவாக இருக்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும். பாதுகாப்பு இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர பண்ணுவாராக. தலையை உயர பண்ணுகிற ஆண்டவர் உங்களை வைத்து கர்த்தர் பயன்படுத்துவார். பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பாரு. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்களுடைய பலவீனங்கள் மறைந்து போகும். கர்த்தருடைய மகிமை ஆவியானவர் உள்ளாவி வரும் பொழுது கர்த்தருடைய கிரியை வெளியரங்கமாய் இருக்கும். அநேகரை காண்பார்கள். நீ சிறியவனாய் இருக்கலாம், நீ படிக்காதவனாய் இருக்கலாம், தள்ளப்பட்டவனாய் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது நீங்கள் உலக அதிசயம் ஏன் என்று சொல்கிறார்களே, நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை ஒரு அதிசயமாய் மாறும். It will be a wonders. It will be wonders. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க கண்ணினாலே பாவம் செய்திருக்கலாம், நாவினாலே பாவம் செய்திருக்கலாம். இப்ப எல்லாரும் நம்ம கண்ணில் மூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு விசை இறங்கி என்னை பசுத்தப்படுத்துவீராக. சிம்சன் கடைசி நேரத்துல அவன் ஆண்டவரே கதறின, ஆண்டவரே ஒரு விசை பலப்படுத்துவீராக, ஒரு விசை பலப்படுத்துவீராக. பரிசுத்த வேதம் சொல்லுது, அவன் இருந்த நாட்களை காட்டிலும் அவன் கடைசி நேரத்தில் செய்த பெலிஸ்தர்கள் சாவு 10,000 இருந்தது. 1000 அல்ல, 10,000 இருந்தது. அது போல கர்த்தர் உனக்கு மனம் இறங்கி கர்த்தர் வாழ்க்கையிலே உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். God can renew. ஆண்டவர் உன்னை புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாம் உண்மையாக ஒப்பு கொடுங்க, உண்மையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தவறு செஞ்சிட்டேன், இனிமேல் நான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். என்னுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றும். எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. துன்மார்க்கர்களுடைய சந்ததி கர்த்தர் அறுப்புண்டு போக செய்வார். ஹல்லேலூயா. நீ அறுப்புண்டு போக கூடாது. நீ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிற மகனாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு வாலிபனாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு நாக்காய் கர்த்தருடைய பயன்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு வாயிலிருந்து வருகிற வார்த்தை கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். Every word that you speak it should express the power of Jesus. Hallelujah. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தை பேசுங்க, பேசுங்க. சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்முடைய தேவன், சர்வ வல்லமுள்ளவர். பேசுங்க, பேசுங்க. தேவனுடைய மகத்துவத்தை பேசுங்க, தேவனுடைய வல்லமை பேசுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் கும்பிடுகிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். நான் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற தேவன் எனக்காக ஜீவன் கொடுத்தவர். நான் கூப்பிடுகிற தேவன் எனக்கு செவி கொடுப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு சொன்ன ஒரே ஆண்டவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மாத்திரம்தான் பாவங்களை ரட்சிக்கிறவர், பாவிகளை விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இதயத்தை கடினப்படுத்தாதே, உன் இதயத்தை கடினப்படுத்தாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒப்புக்கொடுத்து ஆவியானவர் சொல்கிறார், submit yourself, subdue yourself in the presence of God. Hallelujah. vitaba shakaraha tirekete. ஆமென், ஆமென். உபத்திரப்படுகிறதால் நீ சோர்ந்து போகாதே. பெரும் மூச்சு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பெரும் மூச்சுக்கு பதில் உண்டு. ஆமென், 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 ஆமென். கலந்து போகாத கரண தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாமத்தினாலே கர்த்தரை அறிக்கையிடுங்க. கரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. come on, come on. ஆமென், ஆமென், ஆமென். ஏன் உன்னால கையை தட்ட முடியல? கேள்வி எழுப்பு. Why I am not able to magnify with the claps. Hallelujah, hallelujah. ரட்சிக்கப்பட்டவனா கரத்தை தட்டுங்க. Hallelujah,
பரிசுத்தராய் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஹalleluya. மீட்பின் சத்தம், ஓ வல்லமையின் மகிமை, ரிப்பப்பா ஷெகெரெரெரெரெரெரெரெ. மகிமையெல்லாம் உமக்கே. கர்த்தருடைய கிருபை, பிரசன்னம், பாதுகாப்பு ஒவ்வொரு சரீரத்தில் காணப்படட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா உபாயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. தேவனுடைய ஆலயமா இல்லாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லாம் பாவத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தர் மகிமையான காரியம் செய்யும். இதை கேட்கிறவர்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருகையை ஆயத்தப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.